வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அவங்களோட ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே போகும். ஸோ அது எதனால் டிலே ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்ஓவுலேட்டரி சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது ஓவுலேஷன்ற ப்ராசஸ் நடக்காமலேயே அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஓவுலேஷன்னா என்ன அப்படின்னா, அந்த முட்டை வெளியே வருது இல்லையா, ஸோ அதுதான் ஓவுலேஷன்னு சொல்லுவோம். லேடிஸ்க்கு அந்த ஓவுலேஷன்ற ப்ராசஸ் நடக்காமலேயே நிறைய பேருக்கு அந்த ரெகுலர் பீரியட்ஸ் வருது. அந்த ஓவுலேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்து இந்த டேயில் உங்களுக்கு ஓவுலேஷன் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, ஓவுலேஷன் கிட்டு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர். அதாவது ஒரு 30 வயசுக்கு மேலே போனாலே உங்களுக்கு ஃபர்டிலிட்டியோட சான்ஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். ஸோ 30+ மேலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா, முதவே உங்களுக்கு என்னென்ன எல்லா பிளட் டெஸ்ட்டும் கரெக்டாக இருக்கா, ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு ப்ராப்பர் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூணாவது, ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். அதாவது ஓவரியும் யூட்ரஸையும் கனெக்ட் பண்ணுற டியூப் பேர் தான் ஃபெலோப்பியன் டியூப். அதில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே போகும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் சீக்கிரமாக ஆயிடலாம். நாலாவது, ஆண்களாலேயுமே நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அதாவது மேலுக்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னா, அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி புவராக இருக்கும், இல்லைனா எஜாகுலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதுக்குமே ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அஞ்சாவது, இதுக்கு நிறைய பேர் காமனாக பண்ணுறது, அவங்களுடைய ஃபர்டைல் விண்டோவை மிஸ் பண்ணுறது. ஃபர்டைல் விண்டோனா என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஓவுலேஷன். அந்த ஓவுலேஷன் என்ன டேயில் நடக்குதோ அதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டேயை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க அடுத்த சைக்கிள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜென்ரலாகவே எக்கு வெளியே வந்துச்சுனாலே 12லேருந்து 24 மணி நேரம் தான் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ அந்த டேயை கரெக்டாக ஓவுலேஷன் டேயை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஃபர்டைல் விண்டோவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசனில் உங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்ட் ஆகலாம். தேங்க்யூ.